Hi students, welcome back to Niyandu to Learn. Standard 7, பருவம் 1, புவியியல், first chapter, புவியின் உள்ளமைப்பு. 106th question, மத்திய கண்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கிய எரிமலை dash. Answer third one, கிளிமாஞ்சாரோ. 107, மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஐஸ்லாந்தில் dash அமைந்துள்ளன. Answer fourth one, செயல்படும் எரிமலைகள். 108, விலகி செல்லுகின்ற தட்டுகளின் எல்லை dash. Answer first one, மத்திய அட்லாண்டிக் பகுதி. 109, நைஃப் டேஸால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், நிக்கல் மற்றும் ஃபெரஸ். 110, நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியின் அருகில் ஏற்படுகின்றது. ஆன்சர் செகண்ட் ஒன், தட்டுக்கள். 111, பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான துளையை டேஸ் என்று அழைக்கிறோம். ஆன்சர் ஃபோர்த் ஒன், எரிமலையின் வாய். 12th ஒன், மாக்மா புவி மேற்பரப்பிற்கு வரும்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் செகண்ட் ஒன், லாவா. 113, நைஃப் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் செகண்ட் ஒன், வெளிக்கருவம். 114, பி அலைகள் என்பது டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன், அழுத்த அலைகள். 115, எஸ் அலைகள் என்பது டேஷ். ஆன்சர் ஃபோர்த் ஒன், முறிவு அலைகள். 116, எல் அலைகள் என்பது டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன், மேற்பரப்பு அலைகள். 117, புவிக்கரு டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், பெரிஸ்பியர். 118, புவிக்கரு டேஸ் தாதுவை அதிகமாக கொண்டுள்ளது. ஆன்சர் தேர்ட் ஒன், நிக்கல். 119, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் செகண்ட் ஒன், செயல்படாத எரிமலை. 120, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் தேர்ட் ஒன், பெரிஸ்பியர். 121, எரிமலை குழம்பு என அழைக்கப்படுவது டேஷ். ஆன்சர் லாவா, ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 122, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் செகண்ட் ஒன், மாக்மா. 123, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் தேர்ட் ஒன், சிலிக்கா. 124, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் தேர்ட் ஒன், எரிமலை வாய். 125, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் கரக்கடோவா, ஃபோர்த் ஒன் கரெக்ட் ஆன்சர். 126, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் ஃபோர்த் ஒன், பியூஜியாமா. 127, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் செகண்ட் ஒன், மின்காந்த அலைகள். 128, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் தேர்ட் ஒன், மவுனாலே. 129, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் ஃபோர்த் ஒன், ஸ்ட்ராம்ஃபோலி. 130, பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் தேர்ட் ஒன், இந்திய பெருங்கடல் பகுதி. 131, பொறுத்துக. நிலநடுக்கம், திடீர் அதிர்வு, சிமா, சிலிக்கா மற்றும் மெக்னீசியம், பசிபிக் நெருப்பு வளையம், எரிமலைகள் சூழ்ந்த பகுதி, சுனாமி, ஜப்பானிய சொல், கென்யா மலை, ஆப்பிரிக்கா. ஸோ சாய்ஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 132, பொறுத்துக. கவசம், புவி மேலோட்டின் கீழடுக்கு, ஸ்ட்ராம்ஃபோலி, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம், புவி கருவம், பெரிஸ்பியர், புவி, நீலக்கோள், புவி அதிர்வு அலை, சிஸ்மோகிராஃப். ஸோ இதை கரெக்டாக சாய்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபோர்த் ஒன் இதோட ஆன்சர். 133, கூற்று, புவியின் உருவத்தை ஒரு ஆப்பிளோடு கூட ஒப்பிடலாம். கூற்று சரியானது. காரணம், புவியின் உட்பகுதி மேலோடு, மெல்லிய புறத்தோல், புவிக்கரும் ஆகியவற்றை கொண்டது. காரணமும் சரி, ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 134, கூற்று, உலகின் 2/3 எரிமலைகள் பசிபிக் கடலில் உள்ளது. கூற்று சரியானதுதான். காரணம், பசிபிக் கடலின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை பகுதியை பசிபிக் நெருப்பு வளையம் என அழைக்கிறோம். காரணம் சரியானதுதான். கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 135, கூற்று, கட்டிடங்கள் இடிந்து விழுவது நிலநடுக்கத்தின் முக்கிய விளைவாகும். ஆன்சர் கூற்று சரியானது. காரணம், நிலநடுக்கம் புவி மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. காரணம் சரியானதான். ஸோ கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 136, கூற்று, இந்தியாவின் இமயமலை பகுதிகள், கங்கை, பிரம்மபுத்திரா சமவெளிகள் நிலநடுக்க பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. ஆன்சர் பார்த்துட்டோம்னா கூற்று சரியானது. காரணம் சரிதான். கூற்றை காரணம் விளக்குகிறது. செகண்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 137, கூற்று, சியால் சிமா அடுக்கின் மீது மிதக்கிறது.
இல்லை கூற்று சரியானது தான். காரணம் சியாலின் அடர்த்தி சீமா அடர்த்தியை விட குறைவு. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதான். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். தென் 138 கூற்று கண்ட பகுதிகளின் அடர்த்தி கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட குறைந்தே காணப்படுகிறது. அதில் பார்த்துட்டோம்னா கூற்று சரியானது தான். காரணம் கடல் மேலோடுகள் இலகுவான மற்றும் அடர்ந்த பாறைகளின் கலவையாகும். காரணமும் சரிதான். ரெண்டுமே கரெக்டானது தான். 139 எரிமலை குழம்பின் வெளியேற்றம் மற்றும் பரவல் மெதுவாக நடைபெறுவதால் பிளவு வெடிப்பு எரிமலைகள் உருவாகின்றன. ஆன்சர் கூற்று சரியானது தான். காரணம் லாவாவின் பரவல் மற்றும் வேகம் அதிலுள்ள சிலிக்கா மற்றும் நீரின் அளவை பொறுத்தது. காரணமும் சரிதான். கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 140 கூற்று பலவீனமான புவி மேலோட்டு பகுதியில் பாறை குழம்பு வெடித்து வெளியேறுகிறது. அதில் பார்த்துட்டோம்னா கூற்று சரியானது தான். காரணம் மாக்மா மிகுதியான அழுத்த நிலையில் எளிதில் தீப்பற்றக்கூடிய வாயுக்களை ஈர்த்து கொள்கிறது. காரணமும் சரிதான். கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 141 கூற்று புவி தட்டுகள் புவி மேற்பரப்பில் அகன்ற பிளவுகளை உருவாக்குகிறது. கூற்று தவறு. காரணம் கண்டத்திட்டுகள் மற்றும் கடற்தட்டுகளும் ஒன்றோடொன்று நெருங்கி செல்கிறது. காரணம் சரியானது. கூற்று தவறு. காரணம் சரி. தேர்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 142 கூற்று இமயமலை சிகரம் மடிப்பு மலைகளில் ஒன்றாகும். கூற்று சரியானது. காரணம் கண்டத்திட்டு மற்றும் கடற்தட்டு ஒன்றோடொன்று மோதும் போது வளைந்து மடிப்புகளை உருவாக்குகிறது. காரணம் சரிதான். ரெண்டுமே சரிதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் ஆன்சர். 143 மோகரோவிசிக் என்பது டேஸ் உடன் தொடர்புடையது. ஆன்சர் தேர்ட் ஒன் கவசம். 144 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஆன்சர் பார்த்துட்டோம்னா செகண்ட் ஒன் கரக்காடோவா. 145 இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு செயல்படும் எரிமலை உள்ள இடம் டேஷ். ஆன்சர் செகண்ட் ஒன் பாரன் தீவு. 146 பூமியில் மிக அதிகப்படியான அழிவுகள் ஏற்பட காரணமாக அமைவது டேஷ். ஆன்சர் ஃபோர்த் ஒன் எல் அலைகள். மார்க் பண்ணிட்டோம். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம்.